MRFA டெண்டர் இந்தியாவோட ஒரு முக்கியமான ஃபைட்டர் ஜெட்டுக்கான அந்த ஒரு டெண்டர். இந்த டெண்டரை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்க நிறைய நாடுகள் எப்படியாச்சும் இந்த ஒரு டீலை நம்ம பேக் பண்ணிடணும், இந்த டீலானது நம்ம கிடைச்சிருச்சுன்னா நம்ம கம்பெனியோட growthன்றது அடுத்த கட்டத்துக்கு போயிடும்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டி போட்டு முட்டி மோதி நின்றுட்டு இருக்க ஒரு டெண்டர்னு சொல்லலாம். ஏன்னா 23 பில்லியன் இந்திய ரூபாய் மதிப்புல பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புல ஒரு முக்கியமான டீலா இது திகழ்ந்துட்டு இருக்கு. இந்தியாவுக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு டிஃபென்ஸ் டீலா இப்போ மாறிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, இப்போ இந்தியன் கவர்மெண்ட் இதுல ஒரு மிக பெரிய கண்டிஷனை இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு நாளா வெளிநாட்டு நிறுவனங்கள் யாராச்சும் இந்த டிஃபென்ஸ் டீலை பேக் பண்ணாங்கன்னா டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலியமா ஒரு சில உதிரி பாகங்களையும் முக்கியமான சில காம்பனன்ட்ஸையும் இந்தியாவில் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே தயாரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கண்டிஷனை வச்சிருந்தவங்க இப்போ அதுல இருந்து நிறைய அதிரடி முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த விமானத்தையுமே எங்களோட நாட்டில் தான் நீங்க தயாரிக்கணும், உங்களுக்கு இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நாங்கள் ஒரு டீலை கொடுக்குறோன்னா நீங்க அந்த விமானத்தோட ஒரு நட் அண்ட் போல்ட்ல இருந்து அந்த விமானத்தோட இன்ஜின் வரைக்கும் எங்களோட நாட்டில் தான் ஒட்டுமொத்தமாக தயாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை இப்போ கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த டீல் என்ன, இது இந்தியாவோட விமானப்படையை எந்த அளவுக்கு மெருகேற்ற போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த பற்றி ஒரு டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தமிழ் கிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் டெண்டர் 2011 இருந்து இந்த ஒரு டீலுக்கான பேச்சுவார்த்தைகள்ன்றது உலகம் முழுக்கத்தில் இருக்க பல டிஃபென்ஸ் கம்பெனிஸ் கூட இந்தியாவோட கவர்மெண்ட்ன்றவங்க நிறுத்திட்டு இருக்காங்க. இந்த டீல் வரதுக்கான முக்கியமான காரணம், இதோட ஹிஸ்டரியை பார்த்தோம்னா நம்மளோட இந்தியாவுக்கு 42 ஸ்குவாட்ரன் ஆஃப் ஃபைட்டர் ஜெட்ஸ்ன்றது தேவை. ஆனால் இப்போ நம்ம கரண்டாக வெறும் 31 ஸ்குவாட்ரன் மட்டும்தான் நம்ம இப்போ கரண்ட் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா 42 ஸ்குவாட்ரன் இருந்தால் இந்த கிரைட்டீரியாவானது ஃபுல்ஃபில் ஆகிடுமா? 42 ஸ்குவாட்ரனுக்கு மேலே நமக்கு தேவைப்படாதுன்னு கேட்டோன்னா குறைந்தபட்சம் 39ன்றது குறைந்தபட்ச எண்ணிக்கையில் நமக்கு அத்தனை ஸ்குவாட்ரன் ஆஃப் ஃபைட்டர் ஜெட்ஸ்ன்றது தேவை. மீடியமை பொறுத்த வரைக்கும், அதாவது சரி ஓகே இந்த அளவுக்கு ஸ்குவாட்ரன் இருந்துச்சுன்னா ஒரே டைமில் நம்ம சைனாவையும் பாகிஸ்தானையும் கவுண்டர் பண்ண முடியும், நம்மளோட ஏர் ஸ்பேஸையும் நம்மளோட இந்தியாவையும் நம்ம பாதுகாக்க முடியும்னா ஆவரேஜாக 42 ஸ்குவாட்ரன்ன்றது நமக்கு ஃபைட்டர் ஜெட்ஸ் தேவை. இல்லை இந்த கிரைட்டீரியாலாம் ஃபுல்ஃபில் ஆகணும், என்னால் ஒரே டைமில் என்னால் 2 ஃப்ரண்ட் வாரம் மேனேஜ் பண்ண முடியும், 2 ஃப்ரண்ட் வாரையும் சமாளிச்சுக்கிட்டு 2 டைம்லையும் அஃபென்சிவ் ஆப்ரேஷன்ஸில் என்னால் ஈடுபட முடியும்னா குறைந்தபட்சம் 45க்கும் அதிகமான ஸ்குவாட்ரன்ஸ்ன்றது நமக்கு தேவை. இதில் நம்ம ரொம்ப லோயஸ்ட்டும் எடுக்க வேணாம், இல்லை ஃபுல்ஃபில் பண்ணுறது ரொம்ப ஹையஸ்ட் அதையும் எடுக்க வேணாம். ஆவரேஜாக பார்த்தோன்னா 42 ஸ்குவாட்ரன் ஆஃப் ஃபைட்டர் ஜெட்ஸ்ன்றது நம்மளோட இந்தியாவுக்கு தேவை. 1980களிலிருந்து 1995க்குள்ள இதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பானது இருந்துச்சு. அப்போது இந்த கிரைட்டீரியாவில் ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணுற அளவுக்கு ஃபைட்டர் ஜெட்ஸை நம்ம வச்சிருந்தோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை இந்தியாவுக்கு எப்போ தெரியுமா வந்துச்சு? சோவியத் ரஷ்யா. நம்ம இந்தியா பற்றி தானே பேசிட்டு இருக்கோம், ஏன் சோவியத் ரஷ்யா பற்றி இப்போ திடீர்னு இருக்கிற? அதுக்கு இது எதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை சோவியத் ரஷ்யாவோட வீழ்ச்சிக்கும் இதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் காரணம் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இது உங்களால் நம்ப முடியுமான்னு தெரியல. இந்தியாவோட இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் தட்டுப்பாடுக்கும் சோவியத் ரஷ்யாவோட வீழ்ச்சிக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. காரணம் என்னன்னா, 1990களில் ஒரு 85% வரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருந்த எல்லா ஃபைட்டர் ஜெட்ஸுமே சோவியத் ரஷ்யன் மேடு தான். இப்போ 1990களில் சோவியத் ரஷ்யா வீழுது. அப்படி வீழ்ந்ததுக்கு அப்புறமா ரஷ்யான்ற ஒரு நாடு உருவாகுது. ரஷ்யான்ற நாடு உடனே உருவாகிட்டாலும் இந்தியாவோட அவங்க நட்பாக இருந்தாலும் அந்த டைமில் எக்கானமி ரஷ்யாவோட புதுசாக உருவான அந்த ரஷ்யாவோட பொருளாதாரன்றது ரொம்பவே மோசமாக இருக்குது. அந்த டைமில் இந்தியாவுக்கு தேவையான ஒரு சில உதவிகளை, குறிப்பாக இந்த ஸ்பேர் பார்ட்ஸ், இந்த விமானங்களை கொடுக்க வேண்டிய அந்த உதவிகளை ரஷ்யாவால் கொடுக்க முடியல. இதனால் இந்தியாவோட விமானப்படைன்றது அந்த எண்ணிக்கைகள், விமானங்களோட எண்ணிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிக்குது. நிறைய ஃபைட்டர் ஜெட்ஸ் ஆனது ஸ்பேர் பார்ட்ஸ் கிடையாம அதை ஆப்ரேட் பண்ண முடியாம இதுக்கப்புறம் இது இயக்கவே முடியாது. இந்த பைசன் ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் நிறைய நம்ம ஒட்டுமொத்தமாக ஸ்கிராப்லேயே தூக்கி போட்டுட்டோம். அந்த அளவுக்கு நிறைய விளைவுகளை இந்த சோவியத் ரஷ்யாவோட வீழ்ச்சி இன்டைரக்டா இந்தியாவுக்கு ஏற்படுது. அதுக்கப்புறமா ரஷ்யா வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்தியாவும் இந்த Su-30 அந்த மாதிரி நிறைய டீல்ஸை போட்டு ஓரளவுக்கு தன்னோட விமானப்படையை கொஞ்சம் மேலே உயர்த்தி கொண்டு வந்தாலும் இன்னமும் நம்ம நிறைய ஷார்டேஜில் தான் இருக்கும். இந்த நிலைமையில தான் 2013ல் நிறைய நிறுவனங்கள் போட்டிட்டாலும் ரஃபேலுக்கு இந்த டீலை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு டீலான ஃபைனலைஸ் செய்யப்படுது. ஆனால் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு இழுபறியான ஒரு நிலைமையிலே நீடிச்சு
2015 இந்த டீலானது ஒட்டுமொத்தமாக கேன்சல் செய்யப்படுதுன்னு சொல்லிட்டு இந்தியாவோட அப்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இல்லை, இந்த டீல் வந்து இதுக்கப்புறம் நடக்காது, புதுசாக ஒரு டெண்டரை நாங்கள் விட போகிறோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நிறைய நிறுவனங்கள் இதில் போட்டிடுறாங்க. ஒரு 120க்கும் அதிகமான ஏர்கிராஃப்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ 23 பில்லியன்றது சாதாரணமான தொகை கிடையாது, US$ மதிப்பில். அதனால் உலகத்தில் இருக்க முக்கியமான நிறைய நிறுவனங்கள், நிறைய நாட்டோட ஏர்கிராஃப்ட்ஸ்ன்றது இந்த போட்டியில் இருக்குது. உதாரணத்துக்கு யூரோஃபைட்டர் டைஃபூன், கிரிப்பன், F-16, F-18 சூப்பர் ஹார்னட், F-15EX, ரஷ்யாவோட Su-35, MiG-35, அது மட்டும் இல்லாமல் டசால்ட், ரஃபேல், இன்னும் நிறைய உலகத்தோட பல முன்னணி நிறுவனங்கள் இந்த ஒரு போட்டியில் இருந்தாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே எவாலுவேட் பண்ணிட்டு கடைசியாக இப்போ ஒரு 5 விமானங்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் F-16, F-18, இந்த F-15, இந்த F சீரியஸில் இருக்க அமெரிக்கன் மேட் ஃபைட்டர் ஜெட்ஸை இந்தியா வாங்குவாங்களான்றது ஒரு பெரிய சந்தேகத்திற்கு இடமான ஒரு விஷயம்தான். காரணம் என்னன்னா, முக்கியமான ஒரு கட்டத்தில், முக்கியமான ஒரு போர் சூழலில் அவங்களோட விமானங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை கண்டிப்பாக இந்தியாவுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதை கார்கில் போர்லேயே இந்தியா பார்த்துட்டாங்க. அந்த டைமில் இந்தியாவுக்கு தேவையான ஷெல்ஸையும் ஆர்ட்லரி யூனிட்ஸையும், வெடிமருந்துகள், அது மட்டும் இல்லாமல் சில ரேடார் எக்யூப்மெண்ட்ஸும் சொல்லிட்டு எதையுமே தராமல் அமெரிக்கா இந்தியாவை எப்படி முதுகில் குத்துனாங்கன்னு சொல்லிட்டு வரலாறு தெரிஞ்ச யாரும் அதை மறந்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தில் அமெரிக்காவை நம்பி இந்தியா இறங்குவாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அடுத்தது ரஃபேல், Su-35, MiG-35ன்னு சொல்லிட்டு நிறைய விமானங்கள் இதில் இருக்குது. இதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வரதுக்கு முன்னாடி மிராஜ் விமானங்களை தான் இந்தியா சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஃபேவர் இருந்துச்சு. காரணம் என்னன்னா, கார்கில் போரில் இல்லை அதுக்கப்புறம் நடந்த ஒரு சில பிரச்சனைகளில் இந்த மிராஜோட அந்த கேப்பபிலிட்டிஸ், அந்த ஆப்ரேஷனல் கேப்பபிலிட்டிஸ்ன்றது இந்தியாவை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிருந்துச்சு. ஏன்னா ஏர் டு ஏர் ஃபைட்ன்றதை தாண்டியும் ஏர் டு கிரவுண்ட் நிறைய பாம்ஸை கொண்டு போயிட்டு ஒரு தீவிரவாத முகாம் இருக்குன்னா ஒரு 2-3 இடத்துங்களில் ஒரே டைமில் ஸ்ட்ரைக் பண்ணி ஒட்டுமொத்தமாக அந்த இருந்த இடத்தையே தெரியாமல் அழிக்கணும். அப்படிப்பட்ட இடங்களை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணுன்றப்போ இந்த மிராஜ் 2000 விமானங்களுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் நடந்துருந்துச்சு. ஆனால் இந்த ரஃபேல் டீலில் ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகள், அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து ஏற்பட்ட ஒரு சில சிக்கல்கள்னு சொல்லிட்டு இதையும் இப்போ கேன்சல் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த டீலை பொறுத்த வரைக்கும் ரஷ்யன் மேட் வெப்பன்ஸை வாங்குறதுக்கு இந்தியாவுக்கு இப்போ நிறைய ஃபேவர் இருக்குது. இப்போ இந்த ஒரு டீலில் ரஷ்யன் மேட் வெப்பன்ஸை வாங்குறதுக்கு இந்தியாவுக்கு ஒரு பெரிய சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு அறிவிப்பு வரதுக்கு முன்னாடியும், அதாவது இப்போ வந்திருக்க இந்த அறிவுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா பெருசா என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்கன்னா, 1000 கோடி மதிப்பிலான ஒரு டீல் ஆனது கையெழுத்திடப்படுதுன்னு வைங்க இந்தியாவோட கவர்மெண்ட்டுக்கும், அதாவது இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் வெளிநாட்டில் இருக்க ஏதோ ஒரு நிறுவனத்துக்கும். அந்த 1000 கோடியில் நமக்கு ஒரு ஆயுதத்தை கொடுக்குறாங்கன்னா அதில் 30%, 1000 கோடியில் அந்த 300 கோடியை எடுத்து திரும்பவும் நம்ம இந்தியாவில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். நம்மளோட டிஃபென்ஸ் செக்டரில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். காரணம் என்னன்னா, அதுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ், அதுக்கு தேவையான ஒரு சில அந்த ரெக்வயர்டு எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் தயாரிக்கிறதுக்காக அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டை மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே அந்த 30% வச்சு அவங்க இந்தியாவிலே செட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி தான் நம்ம அந்த 36 ஃபைட்டர் ஜெட்ஸ் வாங்கணும்ல ரஃபேல், அதுக்கான மேனுஃபேக்சரிங் யூனிட்டையும், அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் யூனிட்டையும் இந்தியாவில் இப்போ செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த 120க்கும் அதிகமான ஃபைட்டர் ஜெட்ஸ்க்கும் அதே மாதிரி இதை இவங்க செட் பண்ணணும். ஆனால் இந்த 30% இன்னும் கூடுதலாக ஆகலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு கண்டிஷனை வச்சிருந்தாங்க. டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் ஆனது இந்த இடத்துல நடந்தே தீரணும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா நடந்திருக்கு? அதெல்லாம் கிடையாது. நான் கொடுக்குறேன்னா நான் கொடுக்குற காசுக்கு என்னோட ஃபைட்டர் ஜெட் எல்லாத்தையும் இந்தியாவிலேயே தான் தயாரிக்கணும். புரியுதா? ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ ரஃபேல் கூட வந்து முதல் செட் ஆஃப் விமானங்கள், 2வது செட் ஆஃப் விமானங்கள்னு சொல்லிட்டு எல்லாமே பிரான்ஸ்ல இருந்து பறக்கிற கண்டிஷன்ல நம்மளோட இந்தியாவுக்கு வந்துச்சு. ஆனால் இப்போ இந்த டெண்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா விமானங்களும் முழுக்க முழுக்க ஸ்கிராட்ச்ல இருந்து எல்லாமே இந்தியாவில் தான் முழுசாக தயாரிக்கப்படணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டதுக்கப்புறமா நிறைய கம்பெனிகள் கொஞ்சம் யோசிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்திலேருந்து ஒரு விமானத்தை இந்த ஒரு நாட்டிலே உருவாக்குறது மூலயமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த லாபத்தோட அந்த மார்ஜின்ன்றது, இப்போ ஒரு 100 ரூபாய் லாபம் கிடைக்கக்கூடிய இடத்துல ஒரு 60-70 ரூபாய் தான் கிடைக்கும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த அளவுக்கு அந்த லாபத்தோட மார்ஜின்ன்றது இறங்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கிரிட்டிக்கல் கண்டிஷன்ஸை அந்த ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல அதோட ஏரோடைனமிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் அதோட இன்ஜின் சம்மந்தப்பட்ட நிறைய டெக்னாலஜிஸை நம்ம கற்றுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் நிறைய பேர் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல தான் ரஷ்யா உள்ள வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. Su-35, MiG-35 ரெண்டுமே இருக்கட்டும். MiG-35 கூட அதிக எண்ணிக்கையில் இப்போ ரஷ்யாவில் பயன்படுத்தப்படல. ஆனால் Su-35 பொறுத்த வரைக்கும் நிறைய எண்ணிக்கைகளில் இப்போ ரஷ்யாவை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த விமானமானது நம்மளோட இந்த விமானப்படை டெண்டரில் ஒரு முக்கியமான இடத்தை பெறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இப்போ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் Su-30யும் நம்ம அப்கிரேட் பண்ணிட்டு வரோம். ஸோ வெஸ்டர்ன் மேட் ஜெட்ஸை தவிர்த்து ரஷ்யன் மேட் ஜெட்ஸ் பக்கம் இந்த ஒரு டெண்டரானது திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக இந்த டெண்டரில் அமெரிக்கன் மேட் இல்லை வெஸ்டர்ன்
மேட் எக்யூப்மெண்ட்ஸ் பக்கம் இந்தியாவோட கவனம் போகுமா, இல்லைனா ஆல்ரெடி நம்ம நிறைய பயன்படுத்திட்டு இருக்க நமக்காக நிறைய கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸை கொடுத்து உதவுன ரஷ்யன் மேட் வெப்பன்ஸ் பக்கம், ரஷ்யன் மேட் ஃபைட்டர் ஜெட்ஸ் பக்கம் இந்த டீலானது போகுமான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாரோட டெக்னாலஜி நமக்கு ரொம்ப உதவுன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான காரணத்தையும் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் எல்லாருக்கே.